லேஅவுட்ஸை பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் லிமிட்டில் வரக்கூடிய அருமையான ஒரு லேஅவுட்டு. அதாவது திருச்சி டு திண்டுக்கல் ஹைவேயில் 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் 600 மீட்டர் NH 600 மீட்டர்ஸில் நம்மளுடைய லேஅவுட் இருக்குது. கிட்டத்தட்ட 32 பிளாட்ஸ் பக்கம் நம்மளே இருக்குது. இதோட ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, நம்ம திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து 5 கிலோமீட்டர்ஸில் கூடிய புது லேஅவுட் அப்படின்னா, கார்ப்பரேஷன் லிமிட்டில் கூடிய புது லேஅவுட்னா நம்மளோட லேஅவுட் தான். இது பெரிய விஷயம். ஒன்று தான் இருக்குது, இது ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது. செகண்ட், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு 3 கிலோமீட்டர்ஸில் நம்ம இங்கேருந்து ரீச் பண்ணிடலாம். பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய நியூ லேஅவுட்டில் ரேட்டு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரே லேஅவுட்டு நம்ம லேஅவுட்டு தான். வேறு லேஅவுட்டு வந்து ரேட்டு கூட தான் இருக்கும், இந்த லேஅவுட்டு கிடையாது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து நம்ம கோர்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம தான் பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 32 ஃப்ளாட்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய இது ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ப்ரைஸ் வந்து 2300. ஆமாம், ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2200 உங்களுக்கு எல்லோவில் இருக்குது. லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரோ இருக்குது பாருங்கள், பிங்க்கு, அது பார்த்தீங்கன்னா 2100. இதுதான் நம்மளுடைய ப்ரைஸு. ஓகேங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃப்ரண்ட்டில் கூட கமர்ஷியலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இதோட இன்னொரு ஸ்பெஷல் திங் உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஏக்கர்ஸில் இருக்கக்கூடிய ஒரே ப்ராஜெக்ட்ஸ் பக்கத்தில் இப்போ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 crores பார்த்தீங்கன்னா அது குடியரசு நம்மளுக்கு கலெக்டரேட் மூலமாக மினிஸ்டர் தொடங்கி வச்சார். 3 crores அதில் வந்து ப்ராஜெக்ட் அலாட் பண்ணி அதோடைய கரையை வந்து ரோடாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லாம் வச்சுட்டாங்க. ரோடாக தான் இருக்கும். நீங்கள் அங்கே போய் நின்று உங்கள் லொக்கேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா அது ராம்ஜினர் ரோடுன்னு தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ட்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆர்டிஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ட்ரி ஆகும். அதில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து நம்ம காம்பவுண்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர்ஸில் கார் பார்க்கிங் ஏரியா. நம்ம காம்பவுண்டுக்கு நம்ம லேஅவுட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட்டில் கார் பார்க்கிங் ஏரியா. இப்போது கார் பார்க்கிங் ஏரியா கார் பார்க் பண்ணிவிட்டு விளாட்றாங்க. அது விளாண்டுட்டு என்டர்டைன்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸிட்டு நம்ம இந்த ரோட்டில் தான் எக்ஸிட் ஆகும். அப்போது இந்த இடத்துல பணம் புழக்க வழக்கம், மணி சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ கமர்ஷியலாக இது எப்படி இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும். அருமையான ஒரு ப்ராஜெக்ட். இப்போ என்றைக்குமே ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்துருச்சுன்னா வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரேட் இருக்குங்க. ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா அதோட ரேட்டு வேறு. பஞ்சப்பூரில் 500க்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வரதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இன்றைக்கெலாம் 1500 ட்ரிபிள் டைம். ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் அதே பார்த்தீங்கன்னா க்ரோத் இருக்குமானா இருக்காது. இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர் சைடில் அந்தளவுக்கு அப்ரிஷியேஷன் வேல்யூ வந்து ஃபாஸ்ட் க்ரோவாக இருக்குமா? ஃபாஸ்ட் க்ரோவாக இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டு இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்க்கும்போது பஞ்சப்பூர் முன்னாடி பார்க்கும்போது காடாக இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குதுங்க சார்? எவ்வளோ சிட்டியெல்லாம் கிரியேட் ஆகுது. கவர்மெண்ட் நினச்சா எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஆனால் கஸ்டமர்கிட்ட நீங்கள் பக்காவாக நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது 100%. அதாவது 10க்கு 8 2 வந்து கன்வர்ஷன் ஆகுது அப்படின்னா இதில் 10க்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 5 6 7 வரைக்குமே கன்வர்ஷன் ஆகி க்ளோஸ் ஆகும். நம்மளுடைய எஃபோர்ட்டு கன்ஃபார்ம்டு லூஸ் ஆகாது. அதுதான் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், இப்போ அதுக்கு தான் இந்த நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு நம்மளுக்கு வருதுங்களா? இங்கே பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நம்மளுக்கு. அங்கேருந்து கேர் காலேஜுக்கு ஒரு ரிங் ரோடு போகுது. திண்டுக்கல் ரிங் ரோடு இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. கேர் காலேஜுக்கு ஒரு ரிங் ரோடு போதா? ரிங் ரோடு போகிறப்போ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா கட் ரோடு ஒன்று கட் ஆகுது, வருதுங்களா? ஆமாம். அந்த கட் ரோடு நேராக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லைன் தெரியுது பாருங்கள், லைனுக்கு முன்னாடி வருது. இது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னா ஆர்டிஓ ஆஃபீஸருக்கு முன்னாடி பக்கத்தில் காவேரி நகர் இருக்குல்ல, அவர் 60 ஃபீட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகுது. அப்போது நம்மளோட இடம் இங்கே இருக்குது, நம்ம லேஅவுட் இங்கே இருக்குது. இந்த லேஅவுட்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்லாம் நம்ம ரீச் பண்ணி தான் ப்ரொப்போஸ் வந்துட்டோம். சப்போஸ் இப்போ இங்கேருந்து நம்ம போனால் 5 கிலோமீட்டர்ஸ் பஸ் ஸ்டாண்டு போகணும், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. அங்கேருந்து 4 கிலோமீட்டர்ஸ் பஞ்சப்பூர் பஸ் 9 கிலோமீட்டர்ஸ் வருது. சப்போஸ் இந்த ரோடு வந்துச்சுன்னா நம்மளுக்கு 2 கிலோமீட்டர்ஸ்லாம் நம்ம ரீச் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த ரோடே நம்மளுக்கு இல்லைனா கூட கேர் காலேஜுக்கு நம்ம போயிட்டு கேர் காலேஜோடய நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு ரீச் பண்ணிடலாம். இப்போ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு வர வரைக்கும் தான் சார் இதுக்கு வந்து இதில் வச்சு பார்ப்பாங்க.
அது வந்துருச்சு அப்படின்னா இதை விட்டுருவாங்க. அதுலேருந்து எதுன்னு பார்க்கும்போது இன்னைக்கு எது டெவலப் ஆகும்னா இந்த இடம் டெவலப் ஆகும். ஏன்னா உதாரணத்துக்குங்களேன், இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாமே சிட்டியாக இருக்குது. இப்போ சிட்டி இருக்குது தெரியுதுங்களா, இது எல்லாம் சிட்டி. இது பஞ்சாபூர் பஸ் ஸ்டாண்டு. இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்துச்சுன்னா ஓல்டு சிட்டியில் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும், ரைட்டா? ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், எல்லா ஃபெசிலிட்டியுமே ஓல்டு பஸ் ஸ்டாண்டு சரௌண்டிங்கில் தான் இருக்குது, ரைட்டுங்களா? அப்போது இவங்க எங்கே போவாங்கன்னா இதை வந்து டிஸ்டன்ஸாக வெளியில் போக மாட்டாங்க, விலகி போக மாட்டாங்க, இதை நோக்கி தான் வருவாங்க. அப்போது எந்த இடம் காலியாக இருக்குது பாருங்கள், இடம் காலியாக இருக்க இடம் பாருங்களேன். இது நம்ம லே அவுட்டு, இது பஞ்சாபூர் பஸ் ஸ்டாண்ட். இடம் எங்கே வேகன்சியாக இருக்குது, இதுதானே? இங்கே தானே ஃபில் ஆகும், ஃபில் இங்கே தானே ஆகும். அப்போ இப்போ எக்ஸிஸ்டிங் அதை வந்து எப்படின்னா தண்ணி மாதிரி ஈர்க்கும். இப்போ ஏற்கனவே கூடிய இந்த ஓல்டு ஃபெசிலிட்டி கூடிய இடத்த நோக்கி பஞ்சாபூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈஸியாக ஃபில் ஆகி அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து வெளியில் போகும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபில் ஆகுறது இந்த இடம் தான். இப்போ நம்மளே இந்த லே அவுட் முடித்த உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். எக்ஸ்டெண்ட் ஆகி பஞ்சாபூர் நோக்கி தான் போகும். ரிங் ரோடு வரைக்குமே நம்மளுக்கு வந்து இந்த திண்டுக்கல் ரிங் ரோடு வரைக்குமே கார்பரேஷனுங்க. அப்போது அதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேகன்சியாக இருக்கக்கூடிய இடம் தான் ஃபில் ஆகும். அப்போது இந்த இடம் தான் இன்றைக்கி அதிகமாக மூவ் ஆகக்கூடிய பெரிய ஒரு சிட்டி ப்ராஜெக்ட்னால் இது மட்டும்தான். இதில் நம்ம தான் பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி அருமையான ஒரு ப்ராஜெக்டை நம்மளுக்கு இங்கே வச்சுருக்கோம். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதிலே நம்ம ஹவுசிங் பண்ணுறோம். இதில் வந்து